அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். சனி திசை யாருக்கு யோகம்? பொதுவாக 9 கிரகங்களுக்கும் தசாபுத்திகள் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தசாபுத்தி, அதாவது கேது திசை என்றால் 7 ஆண்டுகள், சுக்கிர திசை என்றால் 20 ஆண்டுகள். ஆக ஒரு கிரகத்திற்கும் தசாபுத்தி இருக்கிறது. இந்த தசாபுத்தி தான் ஒருவருடைய ஜாதகத்திலே பெரிய மாற்றங்களை, உயர்ச்சியோ தாழ்ச்சியோ கொடுக்கிறது. ஆக கிரகங்கள் தன்னுடைய தசாபுத்தியில் தன்னுடைய கிரக காரகத்துவ பலன்கள், அதாவது ஒரு கிரகத்துக்கும் காரகத்துவங்கள் இருக்கிறது. கேது என்றால் மோட்சக்காரகன், சுக்கிரன் என்றால் களத்திரக்காரகன். இந்த மாதிரி ஒரு கிரகத்திற்கும் கிரக காரகத்துவம் இருக்கிறது. ஆக கிரக காரகத்துவ பலனையும் அதே போல தன்னுடைய ஆதிபத்திய பலன்களையும், அதாவது இப்போ துலா லக்னம்னு எடுத்துக்கிட்டா, துலா லக்னத்துக்கு 4க்கும் 5க்கும் உடையவர் சனி. ஆக இந்த 4ஆம் எட்டு பலன் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் ஸ்தானம், அதே போல 5ஆம் இடம் புத்திர ஸ்தானம், இந்த 2 பலன்களையும் செய்வார். அதே போல இந்த சனி லக்னத்திற்கு எங்க இருக்கிறாரோ நின்ற இடத்து பலன், ஆக இதையும் சேர்த்து செய்வார். ஆக 9 கிரகங்களும் தன்னுடைய கிரகத்துடைய தசையிலே காரகத்துவ பலனையும் ஆதிபத்திய பலனையும் நின்ற இடத்து பலனையும் சேர்த்து செய்யும். அந்த வரிசையிலே சனி மகா அதிசை 19 ஆண்டுகள் நடைபெறும். இந்த 19 ஆண்டுகள் ஒருவருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடைபெறும், எந்த லக்கணத்திற்கு அது யோக பலன்களை அதிகமாக செய்யும். அதே போல இந்த சனி திசை நடைபெறும் பொழுது அந்த சனி மகாதிசையில யோக பலன்களை அடைய செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, வழிபாடுகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். பொதுவாக 7.5 சனி அஷ்டம சனி என்பது வேறு. அது கோச்சாரத்தில் நம்மளுடைய ராசிக்கு 12, 1, 2ல் வர்றது 7.5 நாட்டு சனி, ராசிக்கு 8ஆம் இடத்துல வர்றது அஷ்டம சனி. ஆக அந்த கான்செப்ட் வேற, இது தசாபுத்தி. ஆக இந்த தசாபுத்தியில் ஒருவருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் 19 ஆண்டுகள் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாகவே சனி என்பவர் 100% அசுப கிரகம். குரு 100% சுப கிரகம் என்றால் சனி பாவகிரகம் 100%. அதாவது இந்த சனி மகாதிசை 3, 6 எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, பொதுவாக எந்த லக்கணமாக இருந்தாலும் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த ஸ்தானங்களில் இருக்கும்போது நற்பலன்களை செய்கிறது சனி மகாதிசை. ஏனென்றால் மறைவு ஸ்தானங்கள் இருப்பது சிறப்பு. அதில் உபஜய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 11லிருந்து திசை நடத்தும் பொழுது எந்த லக்கணமாக இருந்தாலும் அதில் நற்பலன்களை அதிகமாக செய்கிறது சனி மகாதிசை. இந்த சனி மகாதிசை நடைபெறும் பொழுது உள்ளூர் செல்வாக்கை அதிகரிக்க வைக்கிறது ஆசை வரும். அதாவது தான் இருக்கக்கூடிய இடத்துல தன்னுடைய செல்வாக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கும். அதனால இந்த எலெக்ஷன், உள்ளாட்சி எலெக்ஷன் இருக்கு இல்லையா, உள்ளூரில் பஞ்சாயத்து தலைவர், வார்டு கவுன்சிலரு, இந்த மாதிரியான உள்ளாட்சி சம்பந்தமான நகராட்சி, பஞ்சாயத்து இந்த மாதிரியான எலெக்ஷனில் நிற்க வச்சு வெற்றி பெற வைக்கும். அதாவது சனி அந்த 3, 6, 11 உபஜய ஸ்தானங்களில் நின்றாலோ அல்லது லக்னத்திற்கு யோகாதிபருடைய நட்சத்திர சாரம் பெற்றிருந்தாலோ இந்த மாதிரியான யோக பலன்களை செய்யும். அதே போல் அடித்தட்டு மக்களோட அதிகமாக பழக வைக்கும். சனின்னா அடித்தட்டு மக்களோட அதிகமாக பழக வைக்கும் இந்த சனி மகாதிசை. அவர்களுடைய நேசத்தை அதிகரிக்கும். அதாவது அவங்கள்ட்ட நிறைய பழகி அவங்களுடைய ஆதரவு நிறைய கூட்டும். ஏன்னா சனி மக்கள் ஆதரவு, அவர்களுடைய ஆதரவை பெருக வைக்கும் சனி. அதே போல் அந்த விவசாயத்திற்கு சனி மகாதிசை ஒத்துழைக்கும் நல்ல நிலையில் இருந்தால். ஏனென்றால் விவசாயம், அதாவது தோட்டந்துறவு, பண்ணை தொழில், ஆட்டு பண்ண வைக்கிறது, கோழி பண்ண வைக்கிறது, பன்றி பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியான பண்ணை குட்டை, அதாவது தோட்டத்தில் தனியாக அங்கேயே வீடு கட்டிட்டு அங்கேயே விவசாயம் ஒருங்கிணைந்த பண்ணையமாக செயல்படுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான பண்ணையம் செஞ்சு விவசாயம் செய்வதற்கு இந்த சனி மகாதிசை யோகத்தை செய்யும். அந்த தொழிலும் யோகத்தை செய்யும். அதே போல் செகண்ட் ஹேண்டு பொருள் இருக்குல்ல, பழைய வண்டி வாகனங்களை வாங்கி விற்கிறது, பழைய இடத்த, அதாவது பழைய வீட்டை வாங்கி அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி விற்கிறது, இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்டு பொருள். அதாவது செகண்ட் ஹேண்டு பொருள், ஒரு பொருளை ரெண்டாம் தர பொருளை வாங்கி அதை ஃபஸ்ட்டு தரத்த அளவுக்கு விற்கிறது. அதாவது செகண்ட் ஹேண்டு பொருளை வாங்கி நல்ல லாபத்துக்கு விற்பனை செய்கிறாங்கல்ல, அதெல்லாம் சனியோடைய தொழில்கள். சனி ஆயுள்காரகன், சனி தொழில்காரகன், ஜீவனக்காரகன். சனி தான் கர்மக்காரகன். கர்மான்னா என்ன? செயல். அதாவது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பொறுப்பு அவர் தான். அதாவது இந்த விதி சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டுன்னா அந்த வினை எதிர்வினை 2க்கும் பொறுப்பு யாருன்னா சனி தான். ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடத்திலே சனி இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஆயுள்காரகன் அந்த இடத்திலே இருக்கும் பொழுது காரக பாவனாஸ்தி ஆகாது, ஆயுளை அதிகப்படுத்தும். வேறு வழியில் அது பிரச்சனை கொடுத்தாலும்
ஆயுள் தீர்க்காயுளாக இருக்கும் அந்த ஜாதகம். இப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம ஆயுளை எப்படி கணக்கிடுறது? அவர்களுடைய 8ஆம் இடத்து அதிபதியோட நிலை 8ஆம் இடம் வலுவா இருக்கான்னு பார்க்கணும். அடுத்ததாக ஆயுள் காரகன், கிரக காரகத்துவத்தில் ஆயுள் காரகனாகிய சனி, இந்த 2 வச்சு தான் அவருடைய ஆயுள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் இல்லையா? அதனால 8ஆம் இடத்துல சனி இருக்கிற ஜாதகர் தீர்க்காயுளா இருப்பார் அப்படின்னு ஜாதகத்தில் எடுத்துக்கலாம். அதே போல 1, 7, 2, 8 லக்னத்திற்கு லக்னம் 7ஆம் இடம், 2ஆம் இடம், 8ஆம் இடம். இந்த அதாவது லக்னங்கிறது அவங்க 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம். இந்த ஸ்தானங்களில் சனி இருக்கும்பொழுது திருமணம் சம்பந்தமான தடையை ஏற்படுத்துது. திருமண தடைனா 30 வயசுக்கு மேலே திருமணத்தை ஏற்படுத்துது. அதாவது தாமத திருமணத்தை ஏற்படுத்துது. இளமை திருமணம்னா அந்த திருமணத்தில் சில பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்தி விடுகிறது இந்த 1, 7, 2, 8ல் இருக்கக்கூடிய சனி. அதே போல் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ல் இருக்காரு சனி அப்படின்னா, இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய மனமுறிவு அல்லது குடும்பத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி 2 கணவன் மனைவி பிரிவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகிறது இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி. பொதுவாக லக்னத்துக்கு 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம். இந்த 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது தாய்க்கு தோஷத்தை தருகிறது. ஸ்ரீராமர் ஜாதகத்தில் 4ல் சனி இருந்துதான் மாற்றாந்தை அமைப்பை ஏற்படுத்தியது. அதே போல் ஒரு ஜாதகத்துக்கு 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம். இந்த தந்தை ஸ்தானத்தில் சனி இருக்கும்போது தந்தையோட தோஷத்தை ஏற்படுத்துறதோட தந்தை மகன் உறவு பிரச்சனை. அப்போ அதாவது இவருடைய கருத்தும் அவருடைய கருத்தும் என்றைக்கும் ஒத்து போகாது. அந்த மாதிரி தந்தையுடைய கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்துகிறது 9ஆம் இடத்து சனி. பொதுவாகவே மகரம், கும்பம் சனியோட வீடுகள். அதே போல் சுக்கிரன், ரிஷபம், துலாம் இந்த 4 வீடுகளுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் கெடுபலன்களை குறைத்தும் நற்பலன்களை அதிகப்படுத்தியும் செய்கிறது இந்த சனி மகாதிசை. மற்ற லக்கணங்களுக்கு அவர் அந்த லக்கணத்திற்கு யோகாதிபருடைய திசை, இந்த யோகாதிபருடைய நட்சத்திர பாதத்தில் நிற்கும் பொழுதும் இந்த 3 உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 11ல் இருக்கும்போது நற்பலன்களை தருகிறது. ஆக இந்த 4 லக்கணம் மகர, கும்பம், ரிஷப, துலா லக்கணங்களுக்கு இந்த எந்த இடத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு நற்பலன்களும், மற்ற லக்கணக்காரர்களுக்கு 3, 6, 11லும் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 11லும் அதே போல அதாவது லக்கணத்திற்கு யோகாதிபருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது நற்பலன்களை இந்த சனி மகாதிசை கொடுக்கிறது. பொதுவாக இந்த சனி மகாதிசை நடைபெறும் பொழுது சனியுடைய அம்சமாக சொல்லப்படக்கூடிய எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார், அதாவது கிராம தேவதைகள் இருக்காங்களா, அவங்கள வழிபாடு செய்யும் பொழுதும் சனி மகாதிசை மேன்மையான பலன்களை கொடுக்கும். அதே போல இந்த சனி மகாதிசையில் தேய்பிறை அஷ்டமி, அதாவது பௌர்ணமி முடிஞ்சு 8வது நாள் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவரை வழிபாடு செய்யும் பொழுதும் இந்த சனி மகாதிசை மேன்மையான பலன்களை தரும். தர்ம பரிகாரமாக கருப்பாக ஊனம் சனி ஊனமுற்றத்தை குறிக்கும். பொதுவாக லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல சனி இருந்தால் அந்த குடும்பத்திலேயோ அவங்க யாருக்கோ ஊனம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அது பலமற்று இருந்தால், அதாவது சுபருடைய பார்வை இல்லாமல் பலமற்று இருந்தால் அவங்களுக்கு கூட ஊனம் சம்மந்தப்படுதுன்னு அர்த்தம். அதே போல் இந்த 12ஆம் இடத்து சனி ஜீவனக்காரங்க இல்லையா சனி, சொந்த இருப்பிடத்தை விட்டு வெளியில் போய் ஜீவனம் மறைந்து வாழ்ந்து அங்கே ஜீவனம் செய்து வாழக்கூடிய நிலையும் இந்த லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி செய்து விடுகிறது. ஆக ஒருவருடைய ஜாதகத்திலே அப்படி இருக்கும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்திலே சனியுடைய காரகத்துவமாக சொல்லப்படக்கூடிய கருப்பாக ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்கிறது. கருப்பு கலர் செருப்பு தானமாக வாங்கி யாருக்காவது கொடுக்கறது, கருப்பு கலர் கொடை தானமாக வாங்கி யாருக்காவது கொடுக்கறது, இந்த மாதிரியான தர்ம பரிகாரம் செய்யும் பொழுதும் சனியோட வேகம் குறையும். யாரையும் ஜாதி பேர் சொல்லி திட்டக்கூடாது. சனி அடித்தட்டு மக்கள் யாரையும் ஜாதி பேர் சொல்லி திட்டக்கூடாது இந்த சனி மகாதிசையில். அப்படியே நெகட்டிவிட்டியாக சனி பலன்களை தந்துடும். அதனால் இந்த மாதிரியான பரிகாரங்களை எல்லாம் செய்து சனி மகாதிசையில் மேன்மையான பலன்களை அடைய வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.